நான் உன்ட்ட நான் என்ன கேட்டேன்? நீ எதுவுமே சொல்லாமல் என்னை உள்ளே கூட்டிட்டு வந்துட்டேன். என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்ல, நான் யாரையுமே பார்க்கலன்னு. நீ பாட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அப்புறம் என்னத்த சொல்கிறது? இருடி, அப்புறம் நீ மாதிரியே பேசி பேசி தப்பிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நீ வசமாக மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு. இவ பார்த்தா சரி சத்யா, நின்று சண்டை போடாமல் எங்கிட்ட திரும்ப. சரி வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆமாம் ஆமாம், சாமி கும்பிட்ற இடம் வேறு ரொம்ப கூட்டமாக இருக்குது. வாங்க வாங்க, மொத்தம் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கலாம் இங்கெல்லாம். அம்மாடி சத்யா வித்யா, 2 பேர் வாங்க, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஆ தம்பி வாப்பா, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரிம்மா போகலாம். அப்புறம் என்னப்பா தம்பி, மாமியார் வீட்டோட சாமி கும்பிட வந்தாச்சு. வேற என்ன? நேற்றுலேருந்து உனக்கு பிடிச்சதா நடக்குது போல. நேற்று சத்யா பேசுனா, இன்னைக்கு அவங்க குடும்பத்தோடயே சாமி கும்பிட வந்தாச்சு. டேய், இதெல்லாம் என்ன நான் நினச்சாடா நடக்குது? தானாக நடக்குது. இடையில நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான். நீ நடத்து நடத்து. உன் காட்டில் மழை தான் நேற்றுலேருந்து. அட போடா. சரி வா, நம்ம போய் சாமி கும்பிட்ற இடத்துல போய் சீக்கிரம் சாமி கும்பிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காருவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துலையா? எப்படி சத்தியம் எங்கே போய் உட்காரலாம் அங்கே தான் உட்காருவேன். அதுக்கு எதுக்கு சீன் போடுற? வா போவோம். நல்ல பையன், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. வா போவோம். இவன் வேற போய் தொலை மாட்டேங்கிறான். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். சரிப்பா ராகுல், நேரம் ஆயிடுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா, இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லைப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம எப்போ வந்தோம்? இங்கே எவ்வளோ கூட்டத்தில் சாமி கும்பிட்டு வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமாப்பா, எனக்கு வேறு மீட்டிங்லாம் இருக்குது. வா வா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். டேய், சொல்கிறத கேளு, வா போகலாம். அந்த பிள்ளை வந்ததுலேருந்து அந்த பிள்ளை பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. வா, அவங்க அம்மா மட்டும் கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அவ்வளோதான். அவங்க அப்பா வேற கூட இருக்காரு. அதனால் மரியாதை வீட்டுக்கு போயிடலாம். டேய், என்னடா நீயே இப்படி சொல்கிற? உனக்கே தெரியாதா? கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலான்டா. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. ஆல்ரெடி ஒரு தடவை அவங்க அம்மாட்ட மாட்டி அந்த பிள்ளை திட்டு வாங்கிட்டேன்னு வந்து நின்றுச்சு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாரி கேட்டேன். அதனால் நான் சொல்கிறத கேளு. வா, ஒழுங்காக வீட்டுக்கு போகலாம். அதுவும் சரிதான். சரி போகலாம். சரி வாங்கம்மா போகலாம். நான் கார் எடுக்கிறேன், வாங்க. சரிப்பா, சீக்கிரம் போய் கார் எடு, நாங்கள் வந்துடுறோம். சரி சரி வாங்க போகலாம். டேய் வாடா, நம்ம 2 பேரும் போய் மொதல் கார் எடுப்போம். சரி வாடா மாப்பிள்ளை, போகலாம். சரிங்க வாங்க, நம்மளும் போகலாம். ஏங்க, இந்த பொம்பளோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? இந்த வயசுல எப்படி ட்ரெஸ் போட்டிருக்குன்னு. நான் ஒரு சுடிதார் போடுறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க நீங்கள். அவங்க தான் பணக்காரங்களாக இருப்பாங்க, அதனால அப்படி போட்டிருக்காங்க. உனக்கு சேலை கட்டினாதான் அழகாக இருக்குது, அதனால் நீ இதையே போட்டுக்கோ. எதையாச்சும் சொல்லி வாய் அடைச்சிடுவீங்க. வாமா போகலாம். பையன் நேரம் கார் எடுத்துருப்பான். வா நம்ம போகலாம். எப்பா, ஒரு வழியாக போயிட்டேன். பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்னும் 2-3 இடத்துக்கு நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்திருந்தேன். கன்ஃபார்ம் இப்போ கேட்கவே வேணாம். அம்மாவே கண்டுபிடிச்சி என்ன இந்த பையன் நம்ம பின்னாடியே வரான்னு அம்மாக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல வேலை போயிட்டான். தம்பி, சாமி நல்லா கும்பிட்டியாப்பா? நல்லா கும்பிட்டேம்மா. என்னடா, உன் கூட கோயிலுக்கு வந்தா பிரசாதம் வாங்கி தரேன்னு சொன்னியே, வாங்கி தந்தியா? எங்கடா பிரசாதம்? டேய் இருடா, அந்த இடமே கூட்டமாக இருக்கு, உனக்கு நான் வாங்கி தரேன். பிரசாதம் மட்டும் நீ எனக்கு வாங்கி கொடுக்கல, அப்புறம் நீ எனக்கு ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டேன். நீ எனக்கு பிரசாதம் வாங்கி தரேன்னு சொன்னனால தான் நான் உன் கூட வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயிலில் இன்னைக்கு என்ன தெரியுமா? சக்கரை பொங்கல் போட்டாங்க. நான் ஏன் உன் கூட இருந்தேன் சொல்லு? எவ்வளோ பெரிய கோயிலில் எவ்வளோ சாப்பாடு போடுவாங்க, அதனால தான் நான் உன் கூட வந்தேன். அதனால் ஒழுங்காக எனக்கு வாங்கி கொடுத்துரு. சரிடா, வாங்கி தரேன்டா, சோத்துக்கு செத்தவனே, வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு. என்னப்பா உன் ஃப்ரெண்டுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் கிறுக்கு பைய, நீங்கள் விடுங்க. என்னது, நான் கிறுக்கு பையலா? பிரசாதம் வாங்கி தரேன்னு சொன்னால் கிறுக்கு பையன் நான் சொல்கிறேன். மலர், அங்கே பாரு எங்கள் சித்தி. அடா ஆமாம், உங்கள் சித்தி. இன்னைக்கு என்ன, உன் ஆள் வராரு, உங்கள் சித்தி வராங்க. என்ன இன்னைக்கு உனக்கு ஏதோ எதிர்பார்க்காத விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கும் தெரியல மலர், என்ன நடக்க போதோ தெரிலையே. அம்மா வேற வந்திருக்காங்க. அம்மா பார்த்தாங்கன்னா சித்தி எதுவும் திட்டாமல் இருந்தாங்கன்னா சரி, திட்டாங்கன்னா போச்சு. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி கண்ணில் அவங்க பற்றக்கூடாது. பட்டாங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மாட்ட கேள்வி கேட்டே கொண்டுருவான். அது எப்படி படாமல் இருப்பாங்க? இங்கே வந்து நிற்கிறாங்க, எப்படி உன் தங்கச்சி பார்த்துருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மாட்ட எப்படி ஒரு கேள்வி தான் கேட்க போகிறா. ஐயோ, இன்னைக்கு காலிலேருந்து ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே. இவளா? இவ எங்க இங்கே?